இட்லி பொடி ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 1 டம்ளர், இந்த டம்ளரில் 1 டம்ளர் வந்து உளுந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து 1/2 டம்ளர் அளவுக்கு பச்சை கடல பருப்பு எடுத்திருக்கேங்க. எள்ளு வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கருப்பு எள்ளு கூட எடுத்துக்கலாம். வரமிளகா வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி, அதே மாதிரி பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேங்க. ஒவ்வொரு டைம் வந்து ஒவ்வொரு மாதிரி பண்ணுவேன். அதில் இந்த மெத்தட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. அதில் வந்து பச்சை கடல பருப்பையும் நம்ம உளுந்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த உளுந்தை விட கருப்பு உளுந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நம்ம எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அடுத்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணலாம். நான் இன்னொரு மெத்தடில் எப்படி பண்ணுவேன்னா, ட்ரையாக வந்து ரோஸ்ட் பண்ணுவேன். ட்ரையாக அரைக்கிறப்போ நமக்கு அதோட டேஸ்ட் கொஞ்சம் தனியாக இருக்கும். நான் இதோடு சேர்த்து நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இப்போ கருவேப்பிலை இல்லாதனால நான் ஆட் பண்ணல. அதே மாதிரி நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க எள்ளு, வரமிளகா, அதே மாதிரி பெருங்காயத்தூளையும் சேர்த்து இந்த டைமில் நல்லா வந்து ஒரு 2 செகண்ட் மட்டும் வறுத்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணுறப்போ பூண்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பூண்டை மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி லைட்டாக வறுத்துட்டு நம்ம எடுத்து ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். அந்த மெத்தட் நான் நெக்ஸ்ட்டு ஒரு டைம் நான் வந்து அரைக்கிறப்போ நான் உங்களுக்கு வீடியோ ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து கவனமாக ஆட் பண்ணுங்கங்க. நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஆட் பண்ணால் நமக்கு வந்து சாப்பிட முடியாது இல்லையா? ஸோ அதனால் உப்பு மட்டும் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதாங்க, நம்மளோட இட்லி பொடி ரெசிபி ரெடிங்க. இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.